ஸோ கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணி பார்த்தோம்னா, அரவுண்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப்பா ஓப்பன் ஆகிற மாரி இருக்குது. அண்ட் இதோட ரேலியும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங்கிலேருந்து தான் வந்து ரேலி வந்து கன்டினியூ ஆயிருக்கு. ஸோ இதோட ரீசன் என்னடான்னு பார்த்தோம்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் எக்ஸாக்ட்டா அதே சேம் மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து, இந்தியா யுஎஸ் ட்ரேட் ரிலேட்டடா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 50% வந்து டாரிஃப் இருக்கு. அந்த 50%லேருந்து 15% வந்து டாரிஃப் வந்து குறைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, மின்ட்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. அண்ட் இது இப்ப ரொம்பவே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த நியூஸ்னால இது மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளா மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா பிகர் பிக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வந்து கப்புள் ஆஃப் மந்த்ஸா மார்க்கெட் வந்து நேரோ ரேஞ்ச் தான் கன்சாலிடேட் இருந்தாங்க. அண்ட் அதுக்கான ரீசனும் நம்மளுக்கு தெரியும். நிறையவே அன்சர்டனிட்டி இருக்குது. அண்ட் அதிலிருந்து ஒரு கிளியரான நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆகுன்னு. அண்ட் மார்க்கெட் இந்த நியூஸ் தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸோட எக்ஸ்பெக்டேஷன் கிடைச்சதுமே மார்க்கெட் அதுக்கே வந்து 400 பாயிண்ட்ஸ் கிட்ட ரேலி ஆகி கிஃப்ட் நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட்ஸ் கேப் அப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. பட் இது அஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து ஏதாவது நியூஸ் வந்திருக்கா இந்தியன் சைடா ஆர் யூஎஸ் சைடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மின்ட் ஆர்டிக்கலில் தான் வந்திருக்கு. இன்னும் அஃபிஷியல் நியூஸ் எந்த சைட்லேருந்து வரல. இது ஜஸ்ட் மின்ட் லைவ்ல மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிளேஸ்லேருந்து அப்கமிங் பிளேஸ் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னென்னங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கேப் பார்டர் இருக்குது நிஃப்டிக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த கேப்பை பற்றி லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம். பட் இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால இந்த கேப் பார்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் ஆல் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் மார்க்கெட் இப்போ இண்டிகேட் பண்ணுற இடத்துலேருந்து அதாவது ஒரு 400 பாயிண்ட்ஸ் கேப் அப்போ ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இப்போ 25,800 கிட்ட இருக்கிறாங்க. ஸோ இந்த 25,800 வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் போட்டால் 26,200 அதாவது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்டே வந்துடுவாங்க. ஏன்னா ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 26,277 இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹை கிட்டே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுறாங்க. பட் இன்னும் ஒன் நைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குன்னு டைம் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். அண்ட் யூஸ்வலாக யூஎஸ் ஆர் ட்ரம்ப்போடைய இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷன் வேணாலும் ஜம்ப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது டைம் டு டைம் வந்து ப்ரூவனாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பேஸில் வந்து மார்க்கெட் ரேலி ஆகுது இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நம்ம ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது செப்டம்பர் 22ன்னு சொன்னாங்க. அண்ட் தென் மார்க்கெட் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து கன்சால்டேட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பேஸில் மார்க்கெட் மூவ் ஆகுது. இது ஒன்றும் ஃபஸ்ட் தடவை கிடையாது. ஸோ அதனால் எக்ஸாக்ட் பிளானிங் அண்ட் மார்க்கெட்டோடைய ஓப்பனிங்கை பொறுத்து தான் நாளைக்கு பிளான் பண்ண முடியும். பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ். அண்ட் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஜோனுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை ஹையர் லோ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேலி அதாவது இந்த லாஸ்ட் லெக் ஆஃப் ரேலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு ரேலி வந்துட்டு எகெயின் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரேலி வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸ்ட்ரக்சரும் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து சின்ன சின்னதாக கேப்ஸ் வந்து விட்டுட்டு போயிருக்கு. அண்ட் அதை ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனர் கேப்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவிட்டி. அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐடிஏ டேட்டா லாஸ்ட் 5 டேஸோடைய டேட்டா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வேறு ஷார்ட் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த லாங் பர்சன்டேஜ் எப்போலேருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16th அக்டோபர் அதாவது லாஸ்ட் 4 ட்ரேடிங் டேஸ்க்கு முன்னாடி அந்த 16th அக்டோபரோட கேண்டில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே எக்ஸாக்டாக இப்போ நம்ம ஹைலைட் பண்ணுற கேண்டில் தான் அந்த 16th அக்டோபர். அண்ட் மார்க்கெட் இங்கேருந்து ரேலியாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஷார்ட்டிங்கும் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிக் பிளேயர் ஷார்ட்டாக புக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஷார்ட் கவரிங் ரேலி வருங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இது இவங்க கண்டினியூஸாக புக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஆல் டைம் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு சஸ்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது நிஃப்டிக்கு. வேறஸ் நம்ம சென்செக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சென்செக்ஸில் அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டி என்ன பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ அதே பேட்டர்ன் நம்ம சென்செக்ஸ்லேயுமே பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் பார்டர் இருக்குது. அண்ட் அந்த கேப் பார்டரை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் கேப் ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. ஸோ கரண்ட் பிளேஸ்லேருந்து 400 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். மார்க்கெட் என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னா
இந்த கேப் பார்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, இந்த கேப் லெவல்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மூவ் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுதுங்கிறத. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பிளான் வந்து மார்க்கெட்டோட ஓப்பனிங் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் பிளான் பண்ண முடியும். அண்ட் யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ண தியரி இருக்குது அண்ட் அதை நம்ம மல்டிபிள் டைம் ப்ரூவனும் பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட் எப்போல்லாம் பெருசாக கேப் அப்போ ஆர் கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலும் சரி இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இருக்குங்கிறது. ஃபார் நவ் கிரவுண்ட் ரியாலிட்டியை செக் பண்ணலாம். அண்ட் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு இப்போ நியூ ஆல் டைம் ஹையில் தான் இருக்கிறாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இந்த ஆல் டைம் ஹையை வித்து கேப் சப்போர்ட்டோட பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இது 3 இம்பார்ட்டண்டான சப்போர்ட்ஸ். ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணக்குள்ள ஃபின் நிஃப்டி ஓகேவாக தான் இருப்பாங்க. அண்ட் லைக்லி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சிமிலர் பேட்டர்ன், ஃபின் நிஃப்டி என்ன பேட்டர்னில் இருந்தாங்களோ அதே பேட்டர்னில் இவங்களும் கண்டினியூ வராங்க. ஸோ இவங்களுமே ஆல் டைம் ஹையை பார்த்தீங்கன்னா வித்து கேப்போட தான் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரேக் அவுட் வந்து கேப் சப்போர்ட் மூலிமா தான் வந்திருக்கு. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சருமே ஓகேவாக தான் இருக்குது. ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபார் நவ் ஓகே அண்ட் ஆல் டைம் ஹைக்கு மேலே பாசிட்டிவாக தான் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற ஸ்பின் நிஃப்டி சென்செக்ஸ்னால் வந்து ஆல் டைம் ஹை லெவல் கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட்டர் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரொம்ப கிட்ட, அதாவது டாப் லெவல்கிட்ட கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது பிகர் பிக்சருக்கான ப்ளே. மார்க்கெட்டோடைய ரியாலிட்டி இதுதான். அண்ட் நம்மளுக்கு டேட்டாவில் இன்ட்ராடே பேசிஸில் செக் பண்ணி பார்த்தோம்னா பெருசாக எஃப்ஐஐ பொசிஷனை பில்ட் பண்ணலை. ஸோ இது ஒரு வேளை அந்த 1 hour செஷன் தான் பெருசாக வால்யூம் இல்லைன்னு சொல்லி மண்டே டேட்டாவை செக் பண்ணி பார்த்தாலும் மண்டேவோடைய டேட்டாவிலும் பெருசாக வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோ பிக் பிளேயர்ஸோ வந்து பொசிஷனை பில்ட் பண்ணலை. அண்ட் இது மார்க்கெட் பெரிய கேப் அப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ சார்ட் பேசிஸில் பார்க்கக்குள்ள இந்த ஆல் டைம் ஹை அதாவது டாப் எண்டில் ஓப்பன் ஆக போகிறாங்க. ஸோ எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இன்ட்ராடேக்கான பிளான் என்னங்கிறது தெரிய போகுது. அண்ட் லைக்லி அதே மாதிரி நாளைக்கான முக்கியமான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் அடாப்ட் அண்ட் இம்ப்ரவைசேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் நவ் இம்பார்ட்டண்டான இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் மார்க் பண்ணிங்க. அண்ட் லைக்லி ஃபின் நிஃப்டிக்கான இம்பார்ட்டண்டான சப்போர்ட்ஸ் மார்க் பண்ணிங்க. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கும் அண்ட் இப்போ கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுற 400 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் நாளைக்கு மார்னிங் சஸ்டெயின் ஆகிட்டு ஓப்பன் ஆகுதாங்கிறத ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பிளான் எல்லாமே ஒன்ஸ் நம்பர் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் நோ மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி பெருசாக கேப் அப்போ ஓப்பன் ஆகக்குள்ள இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த நியூஸுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சோர்ஸ் மின்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அஃபிஷியல் நியூஸ் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இது அஃபிஷியல் இல்லைங்கிறதும் நம்மளுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பார்க்கலாம் மார்க்கெட் நாளைக்கு மார்னிங் எந்த அளவுக்கு கேப் அப்போ ஓப்பன் ஆகுது அண்ட் எந்த லெவல்ட்டு ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் நவ் நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணிங்க. அண்ட் ஃபின் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவலை மார்க் பண்ணிங்க. அண்ட் மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆகிறதுனால இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகவே இருக்கும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நாளைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது நல்லது. அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் ஃபர்தரான பிளானே பண்ண முடியும். அண்ட் நாளைக்கோடைய மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்க போகிறது லைவ் மார்க்கெட்டில் அடாப்ட் அண்ட் இம்ப்ரவைசேஷன் தான். ஃபார் நவ் பார்க்க வேண்டியது கவர் பண்ண வேண்டிய முக்கியமான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான். இதை தாண்டி வேறு ஏதாவது முக்கியமாக இருந்துச்சுன்னா எப்பயுமே நம்ம டெலிகிராம் சேனல்லே அதை போஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டோட கேப் அப் நம்பர்ஸ் ஆர் எனி அதர் சர்ப்ரைஸ் என்ன கொடுக்குங்கிறத வெயிட் பண்ணியே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.